ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பாபாவினுடைய அருள்வாக்கு. இந்த பதிவில் நீங்கள் கர்ம வினையை எப்படி தீர்த்துக்கலான்னு சொல்லி பாபா தன்னுடைய நெறியான முறையில் நமக்கு அருள் செய்கிறார். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் நம்ம எப்போவுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். நாம் செய்யக்கூடிய நல்ல வினை பயன்கள் நமக்கு நல்லதையும், நாம் செய்யக்கூடிய பாவ வினைகள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்களை நாம் செஞ்சால் அதோடைய வினைகள் நிச்சயமாக நம்ம பாதிக்கும் அப்படிங்கிறதுல சிறிதளவும் ஐயம் இல்லை. நீ கூட கேட்கலாம், பாபா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த துன்பமும் விளைவிக்கலை, நான் எந்த துரோகமும் செய்யலை, உங்களுடைய நெறியின்படி தான் நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன், இருந்தும் எனக்கு எதுக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு சோதனை, இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நீ புலம்புறது எனக்கு புரியுது. ஆனால் என்ன செய்யறது குழந்தையே, உன்னுடைய இந்த நல்ல நடத்தையின் காரணமாகத்தான் நீ என்னுடைய பக்தனா ஏன் முன்னால் அமர்ந்து இதோ நான் சொல்லக்கூடிய இந்த அருள் உரைய மனசு முழுக்க நம்பிக்கையோடு கேட்டுக்கிட்டு இருக்கிற. நீ இப்போ செஞ்சிட்ருக்கிற இந்த நல்ல வினை பயன் உன்னையும் இதற்கு பிறகு உன்னுடைய சந்ததிகளையும் தலைமுறையும் நிச்சயம் காப்பாற்றும். ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது கூட அது அவங்களுடைய 7 தலைமுறைக்கும் நன்மை பயக்கும். அப்படி இருக்கும்போது இதை நாம் எப்பவும் மனசில் நிறுத்திக்கிட்டு நல்ல செயல்களை செய்கிறதுல நம்மளை நாமளே ஊக்குவிச்சுக்கிட்டு அடுத்து நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நாம் செய்யக்கூடிய நல்ல வினை பயன்கள் நம்மளுடைய குடும்பத்தையே காப்பாற்றுமோ அதுபோலத்தான் நாம் செய்யக்கூடிய தீய வினை பயன்களும் நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்குங்கிறத மறந்துடாதீங்க. நாம் யாரையோ ஒருத்தரை ஏதோ ஒரு விதத்தில் துன்புறுத்தி இருக்கும்போது அதற்காக அவங்க நம்மளை சபிக்கும்போது அந்த சாபம் கூட நம்மளுடைய 7 தலைமுறைக்கும் போய் சேருங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் நன்மையை எப்போவுமே செய்யறதுக்கு தவறாதீங்க. தீய செயல்களை எப்போவுமே ஈடுபடாதீங்க. ஒரு சில நேரங்களில் உங்களையே அறியாமல் வரக்கூடிய பாவ வினைகளை வேண்டுமானால் நான் அதை உங்களுக்கு மாற்றி அமைக்க முடியும். எப்படின்னா, உன்னுடைய கஷ்டத்தை நான் வாங்கி அனுபவித்து உனக்கு நல்ல வினையை திருப்பி கொடுக்க முடியுமே தவிர்த்து தீய வினை பயன்களையும் நாம் அனுபவித்து தான் தீர்க்கணுங்கிறத மறந்துடாத குழந்தையே. இதை ஒரு கதையாக சொல்லணுன்னா, புராண காலத்தில் பிரகலாதன் பெருமாள் கிட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணியிருப்பார். அவரை போன்ற ஒரு மகாவிஷ்ணு பக்தனை பார்க்க முடியாது. அந்த பிரகலாதனுடைய வம்சாவழியில் வரக்கூடிய 7 தலைமுறையிலையும் வரக்கூடிய பிரகலாதனுக்கு அப்புறமா வரக்கூடிய தலைமுறையை சார்ந்தவர்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவங்களுடைய உயிருக்கு நான் எந்த விதமான பாதிப்பும் தரமாட்டேன்னு சொல்லி விஷ்ணு பகவான் பிரகலாதருக்கு சத்தியம் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு தவறை செய்த போதிலும் அவருடைய உயிருக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காம அவரை உயிரோட பாதாள லோகத்துக்கு அழுத்தி விட்டுருவார். அவரை பாதாள லோகத்தை ஆளக்கூடிய அந்த நல்ல வினை பயன் கிடைச்சது கூட பிரகலாதன் செய்த புண்ணியத்தினால தான். இதில் பிரகலாதன் செய்த புண்ணியம்தான் மகாபலியை காப்பாத்துச்சு. இப்படி புராண காலங்களில் நமக்கு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கதைகள் கூட நாம் எப்படி நல்ல வினை பயன்களை செய்து நம்மையும் காத்துக்கொண்டு நம்மளுடைய சந்ததிகளையும் காப்பாற்றணுங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணம் தாங்கிறத மறந்துடாதீங்க. நாம் செய்கிற புண்ணியம் நம்மளை காப்பாற்றுற மாதிரி நம்ம செய்கிற பாவம் நம்மளை துன்புறுத்தவும் செய்யும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நல்ல விதமாக வைக்கணும்னு நீ நினச்சியானா உன்னுடைய கடமைகளையும் நீ சரிவர செஞ்சு வரணும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடன்களை நீ சரியாக செய்து வரணும். உன்னுடைய முன்னோர்களில் இறந்தவர்களுக்கு சரியான நேரத்தில் ஸ்ரார்த்தம் செய்கிறது, அது மாதிரியான விஷயங்களையும் நீ சரியாக செய்யணும். செய்யாமல் போனாலும் அவர்கள் வழிபட்ட குலதெய்வத்தை நாம் வழிபடாமல் போனாலும் கூட மனு தர்மம் விதித்த விஷயங்களை நாம் மீறும் போதும் கூட
பாவங்கள் வந்து சேரும். என்னதான் நீதியோடு நீ இருந்தாலும், நெறிமுறையோடு நடந்தாலும், தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்யக்கூடிய பல தவறுகள் நம்மளை கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்க்குது. புண்ணியோன்னு நினச்சி நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட நாம் எந்த விதமான பலன்களையும் எதிர்பார்க்கக்கூடாது. பலன்களை எதிர்பார்த்து பற்று வைக்கும்போது நாம் செய்யக்கூடிய புண்ணியத்துக்கான பலன் நமக்கு நிச்சயமாக வந்து சேராது. நம்ம கணக்கில் பாவ கணக்கும் ஏறிக்கிட்டே போகும். அதனால் ஏதோ ஒரு தான தர்மம் செய்கிறனா கூட அந்த விஷயத்தில் கூட நீ எந்த பலனையும் எதிர்பார்க்காம, இறைவா நீ எனக்கு அருளி செய்ததை நான் அனுபவித்து எனக்கு போக மீதம் இருப்பதை இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வழங்குகிறேன், இது உன்னுடைய கருணைன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு தான தர்மத்தை செய். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத. அப்படி நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் நிச்சயம் உன் சந்ததியையும் 7 தலைமுறையும் காப்பாற்றும். அதோடு உன்னுடைய கர்ம வினை பயனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைக்கும். அதனால தான் என்னுடைய பக்தர்களுக்கு நான் எப்பவுமே அன்னதானத்தை பிரதானமாக வலியுறுத்துவது உண்டு. தானத்திலே சிறந்தது அன்னதானம். அதை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ செஞ்சு உன்னை மட்டும் இல்லை, உன்னுடைய சந்ததிகளையும் காப்பாற்றி கொள்ள முயற்சி செய். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கும் எந்த தீங்கையும் மனதால் கூட நினைக்காத. அதே போல தான் நான் என் சாயி சச்சரிதத்தில் ஹேமத் பந்த் யார் தெரியும் இல்லையா, சாயி சச்சரிதத்தை எழுதினவர், அவர் மூலமாக ஒரு கதையை சொல்லியிருப்பேன். என்னென்னா, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன நினச்சிட்டு சாப்பிடு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத சொல்லியிருப்பேன். ஒரு இலையாக இருந்தாலும், காயாக இருந்தாலும், கனியாக இருந்தாலும் கூட அதை பறிக்கும்போது அதனால் கூட ஒரு விதமான பாவம் வந்து சேரும்னு சொல்வாங்க. சமைக்கும் போது நாம் அந்த அரிசியையும் சரி, காய்கறிகளையும் சரி சுத்தம் செய்யும் போது சின்ன சின்ன பூச்சிக்கள், புழுக்கள் இதுக்கெல்லாம் கூட நாம் ஒரு விதத்தில் தீங்கு விளைவிக்கிறோம். அதனால் வரக்கூடிய பாவங்களும் நம்மளை வந்து சேரும். இது எல்லாத்தையும் இந்த பாவத்தில் இருந்தும் உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அதுக்கு முன்னால் எனக்கு அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, என்ன நினச்சிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இதை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் என்னையே வந்து சேரும். அப்படி எண்ணெய் வந்து சேரும்போது நான் அதில் இருக்கக்கூடிய தீய வினைகளை நீக்கி நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு தருவேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதன் மூலமாக முழுமையாக நீ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, அதற்கான பலனை எதையும் எதிர்பார்க்காம முதல்ல கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு, இதைத்தான் சர்வமும் நானேன்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சொல்வார். அதனால் சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு சொல்லி கடவுளுக்கு அதை அர்ப்பணிப்பு செய்து அதில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் கடவுளிடத்தில் அவருடைய பாதத்தில் வச்சுட்டா பாவத்தை எல்லாத்தையும் நீக்கி உனக்கு அதில் நன்மையை சேர்த்து ஆசீர்வதித்து நீ அளிக்கும் உணவானது பிரசாதமாக உனக்கு பகவானால் திருப்பி அளிக்கப்படும். அதனால் நீ சாப்பிடக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கடவுளுக்கு அதை சமர்ப்பித்துவிட்டு, இது நீ எனக்கு அளித்தது, இதற்கு நன்றி, இதுக்கு மேலே நீ கொடுக்க போகிறதுக்கும் நன்றின்னு சொல்லி நன்றி மறவாமல் கடவுள் அர்ப்பணிப்போடு வாழ்ந்தால் நீ மட்டுமல்ல, உன் சந்ததிகளும் சௌக்கியமாக வாழும். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னுடைய பழைய கர்ம வினையின் பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து உன்னை வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கியம், நிம்மதி, ஐஸ்வர்யம், சகல சம்பத்தையும் வழங்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். இது உன் சாய்பாபாவின் ஆசீர்வாதம் என ஏற்றுக்கொள். நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது உன் சாய் என் பொறுப்பு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான பதிவுகளை தினமும் கேட்பதற்கு இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஓம் சாய்ராம்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த பதிவை உங்களை போன்ற பக்தர்களுக்கும் சாய் அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நன்மையை நிச்சயம் பெறலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.